Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் #1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அட்லி அவர்களுடைய படம் அப்படின்னாலே கண்டிப்பா ஒரு மாதிரியான ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய படங்கள் வந்து காப்பி, அவரோட கதைகள் காப்பி, நிறைய பேரால நிறைய விமர்சனங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டாலுமே அவருடைய டிஃப்ரெண்டான அந்த ஸ்கிரீன் பிளேல ஏதாவது ஒரு மேஜிக்கை பண்ணி இப்போ வரைக்குமே அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அவரோட டைரக்ஷன்ல அடுத்தது அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு படம் பண்ண போகிறதா நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம். இந்த படத்துல அல்லு அர்ஜுன் அவர்கள் டபுள் ஆக்ஷனா வந்து பண்ண போறாராம். முக்கியமா பிகில் படத்துல எப்படி ஒரு அப்பா பையன் அப்படின்னு விஜய் சார் அவர்களை பார்த்திருந்தோமோ அந்த மாதிரி இந்த படத்திலயுமே நம்ம அல்லு அர்ஜுன் அவர்களை பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களுமே வெளியாகிட்டு இருக்கு. பிகில மட்டும் ஏன் சொல்றீங்க? இந்த பக்கம் ஜவான் இருக்கு, ஜவான்லயே அந்த மாதிரி தான் நடக்குது. அவரோட அந்த ஒரு ஃபார்முலா ஹிட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, அதனால அவர் பயன்படுத்துறதுல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகில் படத்தோட காப்பி தான் ஜவான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேப்டனோட படங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட சீன்ஸ் தான் ஜவான் எல்லாம் சொன்னாங்க. என்ன வேணா சொல்லிட்டு போங்க, ஜவான் 1000 கோடி, நான் ஹிந்தியில போயும் 1000 கோடி என்னால கொடுக்க முடியும்னு அட்லி அதை நிரூபிச்சாரு. அப்படியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு படத்துக்கு இவ்வளவு மெனக்கெடுதல் இருக்குல்ல, இவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கிறாரு, இவ்வளவு டிலேவா இருந்தாலுமே கூட அதை அவ்வளவு பார்த்து செதுக்குவாரு. ஜவான் ஹிட் ஆனது காரணம் இன்ட்ரோ சீன் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், சமூகம் சார்ந்த நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கும். அதை ஷாருக் கானை வச்சு பேசின விதம் நல்லா இருந்தது. ஆக்ஷன் கலந்த ஒரு படமா அது பயங்கரமான ஹிட்டு கொடுத்தது. இந்த பக்கம் திரும்பினா ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டு இருக்காரு, என்னதாப்பா பண்றாரு, விஜயோட கடைசி படம் அவர் பண்றாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்துச்சு. ஆனா விஜய் அவர்கள் நான் ஹெச் வினோதோட தான் பண்றோம் அப்படின்ட்டு அந்த படம் கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில இருக்கு. அப்ப என்னதான் பண்றாரு அட்லி அப்படின்னு வரும்பொழுது அல்லு அர்ஜுன் புஷ்பா 2 இருக்கட்டும், புஷ்பா 1 புஷ்பா 2ன்னு 2 படத்துலயே மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்துட்டு அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சேர்ல உட்காந்துருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியாலேயே அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய முதல் இடத்துல இருக்க ஹீரோ யாருன்னா அல்லு அர்ஜுன் தான் இப்போதைக்கு. ஏன்னா அடுத்த படத்துக்கு 300 கோடி கேட்கிறாருங்க. ஏன்னா இந்த படத்துலயே கிட்டத்தட்ட புஷ்பா 2லயே கிட்டத்தட்ட 300 கோடி சம்பளம் வந்துருச்சு. 300 கோடிக்கு மேல இருக்குமோ தவிர குறையாது அப்படின்றல இனி வர படங்கள்ல அவரு அப்படிதான் இருக்க போறாரு. அப்படியே சேர்ல பிடிச்சிட்டாரு, அப்படியே இந்த எல்லா வசூலையும் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சம்பளத்தோட மிகப்பெரிய இடத்துல எதிர்பார்ப்போடையும் இருக்காரு. அடுத்து அவர் வந்து நிறைய பேரோட இணைச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க, யார் கூட பண்ண போறாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னு. குறிப்பா அந்த திருவிக்ரம் சொல்லிட்டு அந்த இயக்குனரோட தான் பண்ண போறாருலாம் பேசியிருந்தாங்க. திருவிக்ரம் இப்போதைக்கு இல்லை, ஆனா அட்லி அவர்களோட இணைய போறாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதை பத்தி 2 நாளுக்கு ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த படத்துல அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி இணையக்கூடிய படத்துல எஸ்கே ஒரு கேமியோ பண்ண போறாரு, ஃபுல்லா வில்லனா பண்ண போறாருன்னு ஒரு குரூப் கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் கேமியோ பண்ண போறேன்னு சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய கமல் அவர்கள் இன்னும் நிறைய நடிகர்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கு, அவங்களும் உள்ள ஒரு கதாபாத்திரமா வர போறாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு அப்ப தேவையா இருக்கு. அல்லு அர்ஜுன் வந்து புஷ்பா 2ன்னு ஒரு படத்துல நான் 1800 கோடிக்கு மேல வசூல் கொடுத்துட்டேன், இனி வர படங்கள்ல அதிகமான வசூல் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு ஹைப் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மாஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி இப்ப கையில் எடுத்திருக்காங்களா ஒரு ஃபார்முலா மல்டி ஸ்டார்ஸ் அப்படின்ற விஷயம், அதை இனிமேட்டு அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதுல இந்த மாதிரி பேசப்பட்டாலுமே கூட இப்போ வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா அல்லு அர்ஜுன் டபுள் ஆக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்ட்டு. முதல் முறையா, ஏன்னா இது வரைக்கும் அல்லு அர்ஜுன் அதை ட்ரை பண்ணதில்ல, ஃபர்ஸ்ட் டைம் அது நடந்தாலும் அதை வந்து ஆச்சரியப்படுறதுல, ஏன்னா அட்லி இருக்காருல்ல, அதனால அது கண்டிப்பா நடக்கும். அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படத்துல 5 கதாநாயகிகள் அப்படின்லாம் சொல்லப்படுது. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஆனா கிட்டத்தட்ட இதோட பட்ஜெட் மட்டுமே பெரிய பட்ஜெட். இதுல அல்லு அர்ஜுன் சம்பளமும் அட்லியோட சம்பளமும் கிட்டத்தட்ட ஒரு 400-500 கோடி கிட்ட வந்துருது. ஏன்னா 300 கோடிக்கு மேல அல்லு அர்ஜுனோட சம்பளம் அப்படின்றாங்க. அட்லி அவர்கள் பத்தின விஷயம் என்ன அப்படின்னா 100 கோடி சம்பளம் கேட்கறதாகவும் அதோட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. குறிப்பா சன் பிக்சர்ஸ் இதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. தில்ராஜ் அப்படியே திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி கேம் சேஞ்சர்ல பலமா வாங்கிட்டு அமைதியா உட்காந்துருக்காரு. தில்ராஜ் சொன்ன விஷயம் என்னன்னா, சின்ன பட்ஜெட்ல நான் ஒரு படத்துக்கு முதலீடு பண்ணேன், அது பெரிய ஒரு வசூலை கொடுத்துச்சு, நான் எதிர்பார்த்து பெரிய ஒரு பட்ஜெட்டோட ஒரு படத்தை பண்றேன், ரொம்ப ஆசையா பண்றேன், அது எனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு, அப்பனா எனக்கு சின்ன பட்ஜெட்ல நான் இனிமேட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறேன் அப்படின்ட்டு தில்ராஜோட மைண்ட் செட்டும் அந்த டீம்ல இருந்த விஷயமும் அதுதான். ஸோ அப்ப எப்படி இதை அவங்க பண்ணுவாங்க அப்படின்னா, இருந்தாலும் அல்லு அர்ஜுன் அப்படின்ற ஒரு குதிரை மேல கண்டிப்பா பந்தயம் கட்டலாம். இதை மைத்திரியே எடுத்துக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மைத்திரி மூவிஸும் அல்லு அர்ஜுனும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்ல ஒரு பாண்டிங்ல இருந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மைத்திரி மூவிஸோட ப்ரொடக்ஷன்ல அல்லு அர்ஜுன் ஹீரோவாகவும்
அட்லி அதில் இயக்குனராகவும் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. 5 கதாநாயகிகள், எஸ்கே, இங்க இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள், இதெல்லாம் மீறி அடுத்தடுத்த அஃபிஷியலான விஷயங்கள் அவங்க சைட்லேருந்து வந்தால் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா அல்லு அர்ஜுனும் இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரு, அட்லியும் இப்போதைக்கு ஃப்ரீயாக இருக்காங்க. ஆனால் 2 பேரும் ஒரு கதைக்காக ஒரு படைப்புக்காக இணைய போறாங்க அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தானே. கண்டிப்பா. வீரதீர சூரன் இந்த படத்தோட பாகம் 2 வெளியிடுறதுனாலேயே இந்த படத்துக்கான ஹைப் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா இந்த படம் இந்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரைலர் வெளியீட்டு விழா ரொம்பவே பிரம்மாண்டமா மார்ச் 20ஆம் தேதி அன்னைக்கு நடக்க போகுதுன்ற மாதிரி நம்மளே ஏற்கனவே பேசியிருந்தோம். ஆனா இந்த விழாவுக்கு வந்து ரஜினி அவர்கள் கட்டாயம் வருவாரு அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருப்போம். ஆனா விஜய் அவர்களுமே இந்த விழாவில் கலந்துக்கிறதா காலையில இருந்து ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்திருந்தீங்களா? விஜய் அவர்களும் ரஜினி அவர்களும் இதோட விழால கலந்துக்க போறதா சொல்றாங்க. ஆனா இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன் என்னதாங்க பண்றீங்க? ஏன்னா ஆல்ரெடி தெலுங்குல வந்து இந்த படம் இந்த டேட்டுக்கும் சில பல பிரச்சனைகளை சந்திச்சுது. ஏன்னா தெலுங்குல பவன் கல்யாணோட ஒரு படமும் வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அவங்க இப்ப தள்ளி போயிட்டாங்க. ஏப்ரல் மே கிட்ட தள்ளி போன மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம். அதனால இவருக்கு இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. அங்க இன்னொரு படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த அளவுக்கு அது ஒரு ஹைப்பை கொடுக்கும். குறிப்பா இது கண்டென்ட் நான் நிறைய நேரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கு. அதான் இந்த வீரதீர சூரன் வந்து கண்டென்ட் ஓரியன்டா இந்த படம் கண்டிப்பா வெற்றி அடையும். குறிப்பா இந்த எடுத்ததுமே 2ஆம் பாகத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றப்போ அதோட எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரிச்சிருக்கு. விக்ரம் இருக்காரு அப்படின்னா விக்ரம் ஃபேன்ஸ் தானாவே வருவாங்க. இயக்குனர் வந்து சித்தா படத்துல ஆல்ரெடி இந்த ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரியான ஒரு கருத்தியலா ஏதாவது விஷயங்கள் உள்ள இருக்கும் அப்படின்ட்டு 2 பக்கமே ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா ப்ரொமோஷன்ஸ் எங்கப்பா இருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்வி இருக்கும் பொழுது கண்டிப்பா அதுக்கான விஷயங்கள் அடுத்தடுத்து இருக்கும். ஆனா ப்ரொமோஷனுக்கு ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றப்ப அது செய்தி இதுவாக தான் இருக்கும். அதுல வந்து ரஜினி அவர்களும் விஜய் அவர்களும் கலந்துக்கிறதா என்ன கனெக்ஷன், எந்த ஒரு லூப்புமே இல்லையா? இப்போ விஜயோட பணியாற்றின ஒரு இயக்குனர் உள்ள இருந்தாருன்னா விஜய் அவர்கள் வராங்கன்னு பேசுறத ஒரு லாஜிக் இருக்கு. ரஜினி அவர்கள் அவங்களோட இயக்குனாங்கன்னா லாஜிக் இருக்கு. ஆனா இது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது தான் சில பேரோட வாதமாகவும் இருக்கு, அவங்க சொல்ற கருத்தாகவும் இருக்கு. ஆனா ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா மீன்ஸ் ஒரு இடத்துல முடியும் அப்படின்னா எந்த பாசிபிள்னா நம்ம ஆல்ரெடி பேசிருக்கோம்னு நினைக்கிறேன். விக்ரமோட சாமி படத்தோட சக்சஸ் மீட்ல ரஜினி அவர்கள் வந்து விக்ரம் அவ்வளவு தூரம் பாராட்டி இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா விக்ரம் அவர்கள சூப்பர் ஸ்டார் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு அவர் பேசியிருப்பாரு. ஏன்னா அது மனசுல அந்த மனுஷன் எதுவுமே வச்சுக்க மாட்டார். சாமின்ற ஒரு படம், ஏன்னா ஒரு காலகட்டத்தில் சாமி, ஜெமினி, சேதுன்னு கலக்குன ஒரு விக்ரம் மீன்ஸ் அந்த அந்த ஒரு மவுத் டாக்ல இருந்துகிட்டே இருப்பாரு. சாமி அப்போது மிகப்பெரிய ஒரு வசூலை கொடுத்தது. ஒரு மாஸ் சப்ஜெக்ட்ல, மாஸ் ஹீரோ சப்ஜெக்ட்ல கமர்ஷியலா அந்த படம் மிகப்பெரிய ஹிட் அப்படின்றப்போ ரஜினி அவர்களே அந்த ஈவெண்ட்டுக்கு போயிட்டு அவ்வளவு தூரம் விக்ரம் அவர்களை பாராட்டினார். அவரு வரத்துக்கு பாசிபிள்னா நம்பலாம், கேட்கலாம், நடக்கும், சாத்தியம் அப்படின்னு எந்த வார்த்தையை வேணா போட்டுக்கலாம். விஜய் அவர்கள் வரத்துக்கு சாத்தியமே இல்லை. இந்த படம் இந்த மாதம் இறுதியில் ரிலீஸ் ஆகுது அப்படின்றப்ப எங்கடா ஹைப், என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த டீமும் வந்து இப்போ சோலோ ரிலீஸ் அப்படின்றத கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ தனியால் தானே வரப்போறாரு. விக்ரம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு மாதிரி அதுக்கு செட்டில்டான ஒரு பிஸ்னஸை கொடுத்துரும், நட்டத்தை கொடுக்காது. அது விக்ரமை பொறுத்த வரைக்கும் நட்டம் இல்லை, அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கல அப்படின்னாலுமே நட்டத்தை கொடுக்காது. ஆனால் இந்த படம் அவர் இது வரைக்கும் பண்ணதிலே கண்டென்ட்டாகவும் வசூலாகவும் அதிகமாக வரும், அதிகமாக பேசப்படும் அப்படின்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் தெளிவாகவும் இருக்காரு விக்ரம் அவர்கள். ஏன்னா அடுத்தடுத்த லைனப்பும் பெருசாக இருக்கு. அதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியே இந்த படம் இருக்க போகுது. குட் பேட் அக்லி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும்னு நம்ம எல்லாருமே இப்போ வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஜி பிரகாஷ் அவர்கள் தொடர்ந்து ஒரு மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுப்பாரு, மாமே அந்த மாதிரிலாம். ஒரு 2-3 நாளா பெருசா அப்டேட் எதுவுமே இல்லை. ஆனா இப்போ ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து ஏற்கனவே ப்ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம பேசியிருந்தோம். வெளிநாட்டுல வந்து வர ஏப்ரல் 9ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தை ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் பண்ண போகிறதா ஒரு சில விஷயங்கள். நம்ம சென்னையில எப்போ பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஏன்னா தலையோட அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து இங்க எப்ப பண்ணுவீங்க இதை அப்படிங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல இப்போ. அதான் எல்லாருமே அதுக்காக தான் ஈகரா வெயிட் பண்றாங்க. இந்த சிங்கிள் ஏன் இவ்வளவு தூரம் போஸ்ட்போன் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ஓஜி சம்பவம் அப்படிலாம் போட்டு எல்லாத்தையும் பெரிய ஹைப்பா அடுத்த கட்டத்தை கொண்டு போனதே ஜிவியோட ட்விட்டும் அந்த போஸ்ட்டும் தான். ஆனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதான் கரெக்டான நேரத்துல. ஏன்னா இப்போ இது ரொம்ப முன்கூட்டியே அந்த டீசருமே வந்து எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் வந்துச்சு. அதுக்காகவே அந்த டீசர் இறக்குனாங்க. ஓகே, ரசிகர்கள் ரொம்ப டல்லா இருக்காங்க, இது இறக்கி விடுங்க, விடாமிர்ச்சியோட அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் மறக்கட்டும், நீங்க இதை இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்ன அந்த டீம் இப்போ ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆனா ஓஜி சம்பவம் தரமா வந்திருக்கான், ஆளுமா டோலுமா ஈக்குவலா இருக்கு அப்படின்லாம் கூட பேசுறாங்க. சொல்ல முடியாது, அது இருந்துச்சுன்னா அதை மேல கூட செலிப்ரேட் பண்றதுக்கு ஏகே ஃபேன்ஸ் ரெடியா இருக்காங்க. நம்ம ஆல்ரெடி தான் பேசிருக்கோம், இந்த பெய்ட் ப்ரீமியர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படத்தின் மூலமா மறுபடியும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரப்போகுது. அதுக்கான ஒரு முன்னுதாரணமா தான், முன்னெடுப்பா தான் ஃபாரின்ல ஒரு கண்ட்ரில அவங்களே அஃபிஷியலா போட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் 9ஆம் தேதி நைட்டு ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு.
இங்க எப்படியாவது ரிலீஸ் பண்ணிருங்க, ரிலீஸ் பண்ணல அப்படின்னா வேற மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவ்வளவு தூரம் எதிர்பார்ப்போட இருக்காங்க. இங்க இருக்க டிஸ்ட்ரிபியூட்டரும் அதுக்கான நடவடிக்கையும் அதுக்கான பிளானும் போயிட்டு இருக்கு. எதுனாலுமே இந்த மாசம் ஒரு 15, 20ஆம் தேதி அந்த மாதிரி அதுல இருந்து நம்ம எடுத்துப்போம், அதுல இருந்து நம்ம மறுபடியும் எங்கேஜிங்கா வச்சுப்போம் ஃபேன்ஸை. அதுக்காக தான் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ இல்லையா, அதுக்கு முன்னாடி வர படங்களா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இவங்க கொடுத்துட்டு இருக்க அப்டேட்டா இருக்கட்டும், இதெல்லாமே அந்த படத்தை ஸ்பாயிலர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய அப்டேட்லாம் வந்து நிறைய விமர்சனங்களும் சந்திச்சிருச்சு. நம்ம ரொம்ப ஹைப்பை கொடுக்கூடாதுன்றதை கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஆனால் அந்த மாமையை வந்து எதிர்பார்க்காதவனை எதிர்பார்கள் அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட் வீக் மோஸ்ட்லி, ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆயிருக்கணும், ஆகலை. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அந்த ஓஜி சம்பவம் வெள்ளிக்கிழமைக்குள்ள ரிலீஸ் ஆயிரும், இல்லைன்னா வெள்ளிக்கிழமை கேரண்டியா ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டிலையும் 9ஆம் தேதி பெய்ட் ப்ரீமியருக்கு அவங்க ஃபேன்ஸ் ரெடியா இருந்துகிட்டு இருக்காங்க. அங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து சொல்லிடுவாங்க எல்லாம் ரெடியா இருங்க, தரமான சம்பவம் 9ஆம் தேதி நைட்டே உங்களுக்காக நாங்க ப்ரெசென்ட் பண்றோம்னு அவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க.